ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா. இது நாங்க தனுஷ்கோடி போனப்போ எடுத்த வீடியோ. ஆக்சுவலா வருஷம் வருஷம் எங்க கிராமத்துல ஒரு 5, 6 ஃபேமிலி சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் ஆடி அமாவாசைக்கு. அந்த வகையில போனது இந்த வருஷம் ராமேஸ்வரம். ஆக்சுவலா தனுஷ்கோடி, ராமேஸ்வரம்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் டைம் இது போகிறதுனால எங்களுக்கு அதில் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ். ஸோ எங்களோட ஹாப்பினஸ்ஸை நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே இருந்துச்சு. ஏன் ஒயிட்டாக இருந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை கடல் தண்ணி இருந்து வற்றினதுனால ஒயிட்டாக இருந்துச்சான்னு தெரியல. ஸோ நான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனோம். ரொம்ப நேரம் அந்த ஒயிட்டே வருது, என்னடா எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கடல் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டே வர்றப்ப தான் டக்குன்னு கடல் வந்துருச்சு. அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். வண்டி நிறுத்துவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலி வண்டி நிறுத்தின உடனே இறங்கி எல்லோரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. கடலுக்குள்ளே போய் நிற்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம். வண்டியில் பார்க்குறப்ப யாருமே இல்லை. நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி 5 பேர் மட்டும்தான் இருந்தோம். கீழே நடந்து போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையாக தான் இருந்துச்சு. அந்த பாறையில் கொஞ்சம் அசந்தாலுமே தட்டி விட்டு விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலையுமே பார்த்து தான் நடந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்துச்சு. அந்த போட் அடுத்த நாள் சண்டேங்கிறதுனால ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் அந்த ஃபிஷ்ஷை வேடிக்கை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. நானும் எங்கள் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி 3 பேர் கடல் தண்ணிக்குள்ளே நின்று அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
எங்கள் அக்கா பொண்ணு கடல் தண்ணியில் வந்து பேர் எழுதணும்னு சொல்லிட்டு பேர் எழுதி அலை வந்து அடிச்சிட்டு போகணுமா. ஃபஸ்ட்டு 2 தடவை ட்ரை பண்ணால் வரவே இல்லை, கொஞ்சம் தூரமாக எழுதிட்டா. அப்புறம் தான் கொஞ்சம் கிட்ட வந்து எழுதுனா அவன் நினச்ச மாதிரி கடல் தண்ணி வந்து பேர் அடிச்சிட்டு போயிடுச்சு. கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியிலே நிப்பாட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடை இருந்துச்சு, ஃபுல்லாகவே சிப்பி இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி நிறையா பொருள் அங்கே இருந்துச்சு. இது வந்து மீன் தொட்டிக்குள்ளே போடுற அந்த கல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்துச்சு, அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சங்கெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அங்கேயே தனுஷ்கோடியிலே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது அந்த சங்கு சம்மந்தமான நிறைய திங்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா பொண்ணுங்க, எங்கள் அம்மா, என் தங்கச்சிக்கு நிறைய திங்ஸ் வாங்கினாங்க அங்கே. ஆக்சுவலாக அம்மா கையில் வச்சுருக்கிறது பார்க்குறது சும்மா சின்னதுண்டதாக தான் இருக்குது, ஆனால் வெயிட் ஜாஸ்தி. அது இல்லாமல் அது வந்து நூலில் கோர்த்துருந்தாங்க, டக்குன்னு வந்துரும்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லி திரும்ப ரிட்டன் வச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் அங்கே வந்து இருந்துச்சு. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு போடுற சிப்பிலே செஞ்ச பிரேஸ்லெட்ஸ் வந்து நிறையா அங்கே இருந்துச்சு. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்துச்சு. எல்லாமே வந்து முத்து சிப்பி இதில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து தலையில் கட்டில் தான் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முத்து கிடக்கு, பார்த்திங்களா, முத்து சங்கு. இது வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சுற்றி கண்ணாடி சுற்றி வந்து சிப்பி முத்தெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை, சும்மா சின்ன சின்ன திங்ஸாக வாங்கினோம். போகிறப்ப ராமேஸ்வரம் போகிறப்ப வந்து நாங்கள் பாம்பன் பழத்தை பார்க்க முடியலன்னா நைட் போனதுனால வந்து நிறைய பேர் வந்து தூங்கிட்டாங்க, பார்க்க முடியல. கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால பார்க்க முடியல. ஸோ ரிட்டன் வர்றப்போ தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லாவே பார்த்தோம். டிரைவரை நான் ஸ்லோவாக தான் போனாங்க, நல்லாவே வேடிக்கை பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எங்களுக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட். எல்லாருமே நல்லாவே வேடிக்கை பார்த்தோம். ஆனால் நிப்பாட்ட தான் முடியல, வண்டி நிப்பாட்டி தான் போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியல. வேனில் போகிறப்பே தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷ பயணம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியும் எங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வர வழியில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் மெமோரியல் இருந்துச்சு, அங்கேயுமே போய் விசிட் பண்ணோம். அங்கே வந்து உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.